ஸோ ஸ்டார்ட் அப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வேர்ல்டுடைய ஹப்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது சிலிக்கான் வேலி யூஎஸ்ல இருக்கிறது. நியூயார்க் சிட்டி வேர்ல்டு கேபிட்டல்னு சொல்லக்கூடியது. இப்போ ரொம்ப பிரச்சனைக்குரியக்கூடிய இஸ்ரேலுடைய தலைநகர் டெல்லவில் இது பார்த்தீங்கன்னாலுமே வந்து ஸ்டார்ட் அப்புக்கான ஒரு ஹப்பு. சிங்கப்பூர் இந்த நாளையும் வந்து இந்த டைமில் வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா இந்த 4 இடத்துலையும் ஸ்டார்ட் அப்ஸ் நிறையா உருவாகிட்டு இருக்காங்க. நிறைய ஒரு இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் யூடியூப்போ இல்லை டிக்டாக்கோ இல்லை வேற எந்த விதமான ஒரு புது டெக்னாலஜிஸை வந்து நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி, இப்போ ஊபர் ஓலா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் எது கிரியேட் ஆகிறது இந்த 4 சிட்டிஸில் வந்து உருவாக்கி இங்கே கொடுக்கறது தான் நமக்கு வந்து சேருது. ஆனால் நமக்கு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது கோயம்புத்தூர் இந்த ஸ்டார்ட் அப்னுடைய தாயகம்னு சொல்லலாம். சொன்னால் நம்ப முடியுதா? கோயம்புத்தூருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லுங்க யாராவது? கோயம்புத்தூரோட ஸ்பெஷாலிட்டி என்ன? யாரு எனக்கு எந்திரிங்க. உங்க பேரு? வெரி குட், கிளாப் பண்ணுங்க. அசோக் கிளாப் பண்ணுங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எங்கள் ஆசிரியர்களுக்கு வந்து எங்களை இந்த மாதிரி கேட்கும் போது எந்திரிச்சு சொன்னது இவங்க இந்த சார் அவங்க, அதே போல சங்கமித்ரா நாகராஜன் ஒரு பொருளாதார ஆசிரியர், இவங்கெல்லாம் வந்து மறக்க முடியாது. இது மாதிரி எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. எதுக்கு இப்போ அவர் சொன்ன கிரைண்டருக்கு கிளாப் பண்ண சொன்னோம்னா, புவிசார் குறியீடு அது கிரைண்டருக்கு நம்ம வாங்கியிருக்கோம். காரணம் அந்த கல் ஸ்பெஷலைஸ்டு கல் வந்து அதுல இருந்து எடுக்கக்கூடிய மாவுல சூடாகக்கூடிய தன்மை. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக அந்த அரைக்கக்கூடிய டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடத்துலையுமே ஒரு மெட்டலில் தான் இதாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் இருக்கக்கூடியது தான் அந்த ஸ்டோன். அந்த ஸ்டோனுக்காக தான் அந்த புவிசார் குறியீடு இருக்குது. இதுக்கும் ஸ்டார்ட் அப்புக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டோம்னா, ஸ்டார்ட் அப்புங்கிறது ஒரு நியூ ஐடியா. வந்து கிரைண்டரில் கல்லில் மாவாட்டுறதை வந்து நம்ம கிரைண்டரில் ஆட்டலான்னு சொல்லி உலகத்துக்கு வந்து அது பெரிய அளவோட ஒரு ஸ்டார்ட் அப் வந்து வெற்றிகரமாக லட்சுமி கிரைண்டர்னு சொல்லி கோயம்புத்தூர் பூரா வைப்பாங்க. அது எங்கே இருக்குன்னு கூட தெரியாது இந்த கம்பெனி. ஆனால் அந்த லட்சுமி கிரைண்டர் வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே போனாலும் கோயம்புத்தூருக்கான நேமாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் அப்பினுடைய தாயகம்னு சொன்னால் கோயம்புத்தூரை சொல்லலாம். அப்போ கோயம்புத்தூரில் யாரெல்லாம் அதுக்கு முன்னோடிகள் இருந்த ஜிடி நாயுடு, அதே போல் பொள்ளாச்சி மகாலிங்கம் சார், இவங்கெல்லாம் வந்து அங்கங்கே ஒரு ரூரல் ஏரியாவை வந்து ஒரு கட்டமைக்கிறாங்க. ஒரு டெக்ஸ்டைல் சிட்டியாக இருந்த இடத்துல வந்து டெக்னாலஜிஸை நிறைய கொண்டு வந்து இன்பில்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த டெக்னாலஜிக்கு தேவையான உள்ளீடுகள் சொல்லக்கூடிய மோட்டார் நிறுவனங்களாகட்டும் இல்லை கிரைண்டர் நிறுவனமாகட்டும், இதெல்லாம் வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்ட் அப்பாக புதுசாக அதுக்கான ஒரு தரவுகளோட வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு. அப்போ அதுக்கு காரணம் வந்து ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற டேர்ம் வேணா புதுசாக இருக்கலாம், ஆனால் ஸ்டார்ட் அப் காலகாலம் இருக்குது. யார் ஒருத்தர் வந்து ஸ்பெஷலாக ஒரு பொருளை டிசைன் பண்ணி அந்த டிசைன் பண்ண பொருளை கொண்டு வந்து சந்தைப்படுத்தும் போது மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெறலாம்ங்கிறது தான் ஸ்டார்ட் அப். ஸோ பிஸ்னஸ்க்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சிலபஸில் போகலாம். இப்போ